இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கேட் மெக்கானிக்கல், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மெக்கானிக்கல், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட் எக்ஸாம்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்டு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு டாபிக் கேப்பலரிட்டி ரைஸ். அது நம்ம ஒரு பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு கேப்லரி டியூப். இந்த கேப்லரி டியூப் வந்து இந்த வாட்டரில் வந்து வச்சிட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து வாட்டர் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கேப்லரி டியூப்ல வந்து ரைஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆயிருக்கு, ரைஸ் ஆயிருக்கு. எதனால ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் அதோட மாலிகூல்ஸ்க்கு உள்ள ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் கொகசிவ் ஃபோர்ஸ். இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் மற்ற மாலிகூல்ஸோட ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் அட்ஹெசிவ் ஃபோர்ஸ். ஸோ அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து கொகசிவ் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கிறதுனால இந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது, இங்கேருந்து மேலே ரைஸ் ஆகுது. அப்படி மேலே ரைஸ் ஆகிறப்ப சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன ஆகும், ஆக்ட் ஆகும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இதுதான் ஃப்ரீ சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா, டுவோர்ட்ஸ் த லிக்விட் தான் ஆக்ட் ஆகும். அதாவது அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கீழே வந்து டாப்ல இருக்கிற மாலிகூல்ஸை கீழே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். நீ மேலே போகக்கூடாது, கீழே வா அப்படிங்கிற மாதிரி கீழே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். இப்போ இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் வந்து அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் லா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ இந்த லிக்விட் சர்ஃபேஸ்ல இருக்கிற மாலிகூல்ஸை இந்த லிக்விட் கீழே பிடிச்சி இழுக்கிறப்ப இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் என்ன பண்ணும், ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்து மேலே பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணும். அப்படி சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகுது. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அப்படி ஒரு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகிறதுனால இந்த லிக்விட் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னா, மேலே ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸு இந்த லிக்விடோட வெயிட், இந்த வெயிட் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் இது வந்து மேலே ரைஸ் ஆகும். ஸோ அதுக்காக இது ரைஸ் ஆகிட்டே இருக்காது. அதாவது இந்த லிக்விட் காலம் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே அதை என்ன பண்ண முடியாது, ரைஸ் பண்ண முடியாது. இப்போ ரைஸ் ஆன உடனே இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளேன் சர்ஃபேஸாக இருக்காது, ஒரு கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ லிக்விட் ரைஸ் ஆகிறதுனால ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி கான்கேவ் சர்ஃபேஸாக இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் தான் ஒரு ஃப்ளூயிட் வந்து ஒரு சாலிட் சர்ஃபேஸை வெட் பண்ணுமா வெட் பண்ணாதா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த லிக்விட் அண்ட் இந்த சாலிட் இந்த ரெண்டுத்துக்கான ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த லிக்விடுக்கும் இந்த சாலிடுக்கும் உள்ள ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் லெஸ் தென் 90னா இந்த லிக்விட் வந்து இந்த சாலிட் என்ன பண்ணும், வெட் பண்ணும். இதே மெர்க்குரி வச்சோம் அப்படின்னா வெட் பண்ணாது. ஸோ அப்படின்னா ஒரு லிக்விட் வந்து ஒரு சாலிடை வெட் பண்ணுமா வெட் பண்ணாதாங்கிறது முடிவு பண்ண போகிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். இது மேலே ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது முடிவு பண்ண போகிறது அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் அண்ட் கொகசிவ் ஃபோர்ஸ். ஸோ அட்ஹெசிவ் அதிகமாக இருந்தால் மேலே ரைஸ் ஆகும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் யூஸ்வலாக டவுன்வர்ட் டுவோர்ட்ஸ் லிக்விட் தான் ஆக்ட் ஆகும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்னால அந்த கிளாஸ் சர்ஃபேஸ் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை மேலே கிரியேட் பண்ணுது. ஸோ எது வரைக்கும் ரைஸ் ஆகும், இந்த காலம் என்னோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் மேத்தமெட்டிக்கலி. இன்னைக்கு நம்ம ஜேஇ அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் சால்விங் செஷனில் சால்வ் பண்ண போகிற கொஷின் வந்து எரடோ புக்கில் இருந்து ஒரு கேபிலாரிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இதை பேஸ் பண்ண ஒரு கொஷின். 2 சாப்டர் கம்பைன் ஆகிருக்கும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் தெர்மோடைனமிக்ஸும். இப்போ நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அந்த கேபிலரி டியூப் என்ன பண்ணுறோம், ஒரு பக்கம் வந்து சீல் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ ஒரு எண்டில் க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த வாட்டர் சர்ஃபேஸில் வைக்கிறப்ப இதில் உள்ள வாட்டர் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எனி லிக்விட். ஸோ லிக்விட் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. எதனால் லிக்விட் ரைஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நாம் யூஸ் பண்ணியிருந்தது வாட்டர். ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து கொகசிவ் ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்தது தான். இந்த கிளாஸ் சர்ஃபேஸ் தானே அட்ஹெசிவ் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ். கொகசிவ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் சேம் மாலிகூல்ஸ். ஸோ கிளாஸோட இந்த லிக்விட் வாட்டராக இருந்ததுன்னா இந்த லிக்விட் வந்து அதிகமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ எதனால் லிக்விட் ரைஸ் ஆகுது, அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் கொகசிவ் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபினாமினா. இப்போ இது ரைஸ் ஆகி மேலே போக 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 ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டேஞ்சன்ட்டாக வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. அது வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகேவா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த லிக்விட் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்குமா, ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகிட்டே இருந்து ஒரு ஃபவுண்டைன் மாதிரி வெளியில் வந்துருமா அப்படின்னா நெவர், நாட் பாசிபிள். ஏன்னா அது அகெயின்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. நம்ம எந்த ஒரு எனர்ஜி இன்புட் கொடுக்காம நம்ம அவுட்புட் எடுக்கவே முடியாது. அப்படின்னா இது ரைஸ் ஆகும். எவ்வளோ தூரம், எவ்வளோ ஹைட் ரைஸ் ஆகும்னா, இந்த மேலே ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸை இங்க இருக்கிற அந்த லிக்விட் காலம், இந்த லிக்விட் காலமோட வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ற வரைக்கும், ஸோ வெயிட் ஆஃப் த லிக்விட் காலம் பேலன்ஸ் பண்ற வரைக்கும் மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கான்கேவ் மெனிஸ்கஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, கான்கேவ் மெனிஸ்கஸை ஃபார்ம் பண்ணிடும்.
மெனிஸ்கஸ் எப்படி இருக்கு அப்படின்னா கான்கேவ். இதுதான் கேபிலாரிட்டி ரைஸோட பிசிக்ஸ். நம்ம நிறைய இடத்துல கேபிலாரிட்டி ரைஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து ரூட்ல இருந்து பிரான்ச்சஸ்க்கு போகிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபினமினா வந்து கேபிலாரிட்டி ரைஸ். ஸோ கேபிலாரிட்டி ரைஸ் அப்படிங்கிறப்ப இந்த டயாமீட்டர் ஆஃப் த பைப் வந்து லெஸ் தென் 6 mm இருக்கிறப்ப கேபிலாரிட்டி வந்து பயங்கர டாமினண்டாக இருக்கும், ரைட்? ஸோ மோர் தென் 6 mm அப்படின்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால ரைஸ் ஆகலாம். லெஸ் தென் 6 mm அப்படிங்கிறப்ப சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன்னால அட்ஹசிவ் ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் கோஹசிவ் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இந்த கேபிலரி ரைஸ் வந்து நடக்குது. இதுதான் இதோட கேபிலரி ரைஸோட பிசிக்ஸ். இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட். மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. தீட்டா அப்படிங்கிறது கான்டாக்ட் ஆங்கிள். கான்டாக்ட் ஆங்கிள் அப்படின்னா இந்த ஆங்கிள். ஸோ இந்த லிக்விட் சர்ஃபேஸோட டேஞ்சன்ட்டுக்கும் சாலிட் சர்ஃபேஸ்க்கு உள்ள டேஞ்சன்ட்டுக்கும் உள்ள ஆங்கிள் பேர் கான்டாக்ட் ஆங்கிள். ஸோ அதுவும் தீட்டா கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி கொடுத்தாச்சு, டயாமீட்டர் கொடுத்தாச்சு. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு கான்செப்டும் கேபிலரிட்டில இருந்து ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்றோம், நம்ம இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை ஃபைண்ட் பண்றோம். சூப்பரான ஒரு அட்வான்ஸ் லெவல் கொஷின். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நம்ம வந்து வெறும் டியூப் மட்டும் வச்சிருக்கிறப்ப க்ளோஸ் பண்ணப்போ உள்ள கண்டிப்பா வந்து என்ன போயிருக்கும், ஏர் வந்து போயிருக்கும். அந்த ஏர் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல தான் உள்ள இருந்திருக்கும். ஸோ P0 அப்படிங்கிறது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். இந்த L லென்த்துக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஏர் காலம் இருக்கு. இப்போ நான் அந்த லிக்விடோட கான்டாக்ட்ல வச்ச உடனே லிக்விட் வந்து என்ன ஆகுது, மேல ரைஸ் ஆகுது. இப்போ லிக்விட் மேல ரைஸ் ஆக என்ன ஆகும், இந்த ஏர் காலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் வந்து எந்த ஒரு சேஞ்சும் நடக்கல அப்படின்னா நம்ம இதை என்ன ப்ராசஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்து இந்த லிக்விட் மேலே போனதுக்கு அப்புறம் இந்த ஏர் காலம் எவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கு, இனிஷியல் எவ்வளோ ப்ரெஷர்ல இருக்கு P0, அதோட லென்த் வந்து L. இப்போ இந்த இடத்துல இந்த ஏரோட ப்ரெஷர் வந்து என்னன்னா P'. ஏன் ப்ரெஷர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும், எதனால சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த லிக்விட் வந்து மேல மூவ் ஆக இவ்வளவு தூரம் இருந்த ஏர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது, கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ வால்யூம் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சை பொறுத்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறதுனால நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இனிஷியலா இதுல இருந்த ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இனிஷியலா இருந்த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் வால்யூமும் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரெஷர் வால்யூம் ஈக்குவலாக இருக்கும். இது ஐசோதெர்மல் ப்ராசஸ். இப்போ இனிஷியலாக ப்ரெஷர் வந்து P0, வால்யூம் அப்படிங்கிறது என்னன்னா லென்த் ஆஃப் திஸ் காலம் வந்து L, ஏரியா போட்டோம்னா ஏரியா இன்டூ லென்த். இப்போ ஃபைனல் ப்ரெஷர் வந்து நான் P' அப்படின்னு எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக ப்ரெஷர் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபைனலாக எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் இருக்குன்னா இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் தான் இருக்கு. ஏன்னா ஹெச் ஹைட்டுக்கு லிக்விட் ரைஸ் ஆயிடுச்சு, அப்புறம் L மைனஸ் ஹெச் ஹைட்டுக்கு தான் என்ன இருக்க போகுது, ஏர் இருக்க போகுது. ஸோ ஏரியா இன்டூ லென்த், ஸோ L மைனஸ் ஹெச். ஸோ இங்கே கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இந்த P', அதாவது ஆஃப்டர் லிக்விட் வந்து மேலே போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ப்ரெஷர் வந்து P0L டிவைடட் பை L மைனஸ் ஹெச். இதுதான் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறோம். ப்ரெஷர் என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆயிருக்கும். எதனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த இருக்கிற ஏர் வந்து இஸ் கெட்டிங் கம்ப்ரஸ்ட். எதனால கம்ப்ரஸ் ஆகுது, இந்த லிக்விட் வந்து மேலே மூவ் ஆகுது, அதனால இந்த ஏர் வந்து கம்ப்ரஸ் ஆகுது. ஸோ வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் ப்ரெஷர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட் இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்தோட ப்ரெஷர் வந்து தெரியும். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸோட கான்செப்ட் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இந்த P'-க்கும் இந்த மெனிஸ்கஸ்க்கு கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்குள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நம்ம கேபிலாரிட்டி ரைஸ்ல இருந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலானா இது வந்து கான்கேவ் மெனிஸ்கஸ். அப்புறம் இந்த ப்ரெஷர் தான் எப்படி இருக்க போகுது, அதிகமாக இருக்க போகுது. ஓகே, இந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கும், இங்க இருக்கிற ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அப்புறம் தான் ஒரு மெனிஸ்கஸே ஃபார்ம் ஆகும். ஒரு ரெண்டு ப்ரெஷர் ஈக்குவல்னா பிளேன் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆயிரும். ஸோ கான்கேவ் அப்படின்னா இங்க ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு. கான்வெக்ஸ் ஃபார்ம் ஆனால் இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஐடியா. ஸோ இது கான்கேவ் அப்படின்னா P' மைனஸ் PL லிக்விட்னா இந்த லிக்விட் இந்த பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷர். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 4T cos theta by D. இது ஒரு ஜென்ரல் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இன் கேபிலாரிட்டி ரைஸ். இது எப்படி ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மேலே ஆக்ட் ஆகிற சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோமா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் லிக்விட் மேலே ரைஸ் ஆகுங்கிற லாஜிக் வச்சு இதை டெரிவ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, செப்பரேட் டெரிவேஷன். இந்த ப்ராப்ளமுக்கு இது நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம் அப்படின்னா இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்
இன்னொரு லாஜிக்ல வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து நான் 1 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட் இந்த ரெண்டுமே வந்து சேம் ஹரிசாண்டல் லெவல் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர்ல இருக்குன்னா இதுவும் ஏடிஎம் ப்ரெஷர், இதுவும் ஏடிஎம் ப்ரெஷர். அப்படின்னா இந்த ஏடிஎம் ப்ரெஷரை நம்ம வந்து மேனோமெட்ரி லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேம் ப்ரெஷர். அது என்ன ப்ரெஷர்? ஏடிஎம் ப்ரெஷர். இப்போ இந்த ஏடிஎம் ப்ரெஷரை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற லிக்விட் ப்ரெஷர் பிளஸ் இந்த காலமோட ப்ரெஷர். இந்த காலமோட ப்ரெஷர் என்ன? ரோஜி ஹெச். ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஃப்ரம் கேபிலாரிட்டி ரைஸ்ல இருந்து கண்டுபிடிக்கிற ப்ரெஷர் டிஃபரன்ஸ். இது வந்து ஃப்ரம் மேனோமெட்ரி. ஸோ ப்ரெஷர் வந்து இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் டெப்த். அதை யூஸ் பண்ணி இங்கே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் ஜஸ்ட் பிலோ த மெனிஸ்கஸ் என்ன தெரியும்? P0 மைனஸ் ரோஜி ஹெச். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னோட ஏடிஎம் ப்ரெஷரை விட இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கு. எங்க? இந்த பாயிண்ட்ல. ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உள்ள ப்ரெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ அதுதான் இந்த லாஜிக். ஸோ இதுல இருந்து நம்ம PL ஃபைண்ட் பண்ண ஒரு P0 மைனஸ் ரோஜி ஹெச் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா கெட் ஸோ the P dash மைனஸ் P0 மைனஸ் ஸோ இங்கே மைனஸ் இருக்கும் ஆல்ரெடி. ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக மாறிடும். ரோஜி ஹெச் வில் பி ஈக்குவல் டு 4t cos theta by d. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது. ஓகேவா? ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்து ஆஃப்டர் கம்ப்ரஷன் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டோம். கேபிலரி ரைஸை வச்சு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் அபோவ் த மெனிஸ்கஸ் பிலோ த மெனிஸ்கஸ் கண்டுபிடிச்சிட்டோம். பிலோ த மெனிஸ்கஸ்க்கும் அட்மாஸ்பரிக்கு உள்ள ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு மேனோமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிட்டு ஒரு 3 கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம். தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல கேபிலரி ரைட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் மேனோமெட்ரி. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து தெரியும். இதில் நமக்கு டி தான் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு P டேஷ் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் பண்ணியிருக்கோமா? இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் கிடைச்சிடும். ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் கான்செப்ட், ரைட்? ஸோ நிறைய கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த ஃபிசிக்ஸோட எசன்ஸே நம்மளுக்கு புரியும். இப்போ நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்றப்ப P டேஷ் அப்படிங்கிறது P0 L. ஸோ P0 L divided by L minus H minus P0 plus rho g H will be equal to 4t cos theta by d. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்து கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு P0 L இருக்கும். மைனஸ் P0 L plus P0 H divided by L minus H plus rho g H will be equal to 4t cos theta by d. ஸோ நம்ம P0 L கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் தான் வேணும். சர்ஃபேஸ் டென்ஷனை ரைட் சைடில் வச்சுக்கிறோம். மற்ற எல்லா வேரியபிளையும் இங்கே எடுத்து வந்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? d by 4 cos theta. ஓகேவா? d by 4 cos theta. ஸோ இங்கே நம்மளுக்கு இருக்கிற வேரியபிள் வந்து P0H divided by L minus H plus rho g H. ஸோ இதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன். D அப்படிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த கேபிலரி டியூப் கொடுத்துட்டாங்க. P0 அப்படிங்கிறது அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதுவும் நம்ம 1 bar அப்படின்னு எடுத்துக்கலாம். ஹெச்ங்கிறது எவ்வளோ ஹைட்டுக்கு அந்த லிக்விட் ரைஸாக இருக்கோ அது ஹெச். எல் அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த கேபிலரி. ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். ஜிங்கிறது நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடத்துல இருக்கிற அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ரைட்? ஸோ அது வந்து ஜி வந்து 10 இருக்கலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்மளோட மொத்த செட்டப் அக்சலரேட் ஆகும்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஜிங்கிறது எஃபெக்டிவ் அக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா நம்ம பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற இடத்துல உள்ள ஜி. ஹெச் அப்படிங்கிறது எவ்வளோ ஹைட்டுக்கு லிக்விட் ரைஸ் ஆயிருக்கு. தீட்டா அப்படிங்கிறது கான்டாக்ட் ஆங்கிள். ஸோ இது எல்லாமே கிவன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியும்? சர்ஃபேஸ் டென்ஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஜேஇ அட்வான்ஸ்ல கேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சர்வீஸ் கேட் எக்ஸாம்ஸ்ல காமனா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா இது மல்டிபிள் கான்செப்ட்ஸ் வந்து இன்வால்வ் இருக்கு. ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல இருந்து ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் எடுத்துக்கிறோம். ஐசோதெர்மல் கம்ப்ரஷன் அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் லிக்விட் வந்து எதனால மேலே ரைஸ் ஆகுது கேபிலரியில? டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன். அது எப்படி ரைஸ் ஆகுது? அட்ஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து கொஹசிவை விட அதிகமாக இருக்கிறதுனால மேலே ரைஸ் ஆகுது. எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகும்? மேலே ஆக்டர் சர்ஃபேஸ் டென்ஷன் கீழே ஆக்டர் வெயிட்டை பேலன்ஸ் பண்ற வரைக்கும் ரைஸ் ஆகும். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறைய ஜேஇ அட்வான்ஸ்ல எரடோ ப்ராப்ளம்ஸ்ல, ரைட்? ஸோ இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்ல எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சால்வ் பண்ணுங்க.
தேங்க்யூ.